பிரைஸ் அலாட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, யார் இருந்தாலும் இருக்கலனாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. முதல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு ஓடுறது நம்ம கூட இருக்கிறவங்க தான். நான் ஏசப்பா சொல்றாங்க, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எவ்வளோ கடினமான பாதையில நடக்க நேர்ந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. இதை விட நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது எல்லா காரியங்களும் ஜெயம்தான். இப்போ பிசாசானவன் நம்மளை அழிக்க நேரிடுவான். சில பொல்லாத மனிதர்களை கொண்டு வருவான். பொல்லாத சூழ்நிலையை உருவாக்குவான். அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியத்துல நான் இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா கர்த்தர் அதற்குரிய ஞானத்தை கொடுப்பாரு, உங்களோட பேசுவாரு. அப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம், உங்களோட ஜெபம் கரெக்டா இருக்கணும். உங்களோட வேத வாசிப்பு கரெக்டா இருக்கணும். அப்போ ஜெபிக்கல, வேதம் வாசிக்கலன்னா ஆண்டவர் நமக்கு எப்படி பேசுறது தெரியும். இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புல எனர்ஜி இருக்கும். அதே போல தான் டெய்லி பிசாசு நம்மளை எந்தெந்த சூழ்நிலையில் அழிக்கலாம்னு சொல்லி காத்துட்ருக்கான். அப்போது அதுக்கு நம்மளே சான்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த நாளுக்குரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் மூலயமா சகல எனர்ஜியும் உங்களுக்கு தருவாங்க. அதை தான் அந்த நாளில் ஏசப்பா கற்றுக் கொடுக்குறாங்க. உனக்கு இந்த உலகத்தில் பாடு இருக்குதான், எவ்வளோ கடினமான சூழ்நிலையில நடக்க நேர்ந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது அந்த காரியத்தை நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். அதனால கூட ஏசப்பா சொல்கிறாங்க, இடையில பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் தான், ஆனால் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டெஸ்டினேஷனில் கரெக்டாக உன்னை சேர்த்துருவேன்னு சொல்லி இந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பாதை கடினமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. பிசாசு உங்களை அழிக்க நேர்ந்தாலும் கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. ஆண்டவர் பிசாசுக்கு அனுமதி கொடுக்காம அவன் உங்கள் மேலே ஒரு சின்ன விரல் கூட போட முடியாது. அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட டெய்லி உங்களுடைய கான்வர்சேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. மனிதர்கள் போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்காங்க, அவ்வளவுதான். அதுதான் பெரிய ஆசீர்வாதமே. அதனால இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகள் என்னென்ன கடினமான சூழ்நிலையில இப்ப நடந்து போறாங்களோ அவங்கள அதுல இருந்து காப்பாத்துங்க. பொல்லாத மனிதர்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களா, அதுல இருந்து அவங்கள காப்பாத்துங்க ஏசப்பா. பிசாசுடைய காரியங்கள் அவங்க மேல நிறைவேறக்கூடாது ஏசப்பா. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு கேடகமா நீங்க இருந்து அவங்கள வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன், தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.